எல்லாருக்கும் வணக்கம். கீழ உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்கு. ஏன்னா, இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தா என்ன பேசுவோம்? என்ன நம்ம பேச போறோம்? நமக்குள்ளே தெரியாம கடகடன்னு பேசிருவோம். அது YouTubeல வர்றப்ப தான் பக்கு பக்குன்னு இருக்கும். "இத ஏன் நம்ம பேசணும்? ஐய்யய்யோ!" அப்படின்ட்டு கீழ கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்பயே இந்த படத்த பார்க்கறப்ப எனக்கு பயம். இப்போ விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்வமணி சார் தான், "தம்பி ஒண்ணும் இல்லப்பா கோதண்டன்றாங்க." அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத்ன்றதுக்கு நான் பாதி தூரம் நெறைய இடத்துல அவார்டு வாங்க போறப்பயும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டு கும்பிடும். எனக்கு என்ன தாண்டி ஒருத்தன் மேல போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்னுவாங்க. ஓகே. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு அத தாண்டி தேசிங்க ராஜா 2ல எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய குடுத்திருக்காரு எழில் சார். ஏன்னா நெறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அ ஒரு சின்ன சின்ன கேரக்டரா வந்துட்டு போவேன். என்ன புகழ் இது? குக்கு வித்து கோமாளில ஒரு புகழ பார்த்துருக்கோம். அப்படி உழுந்து கிழுந்து ஒரு விஷயம் பண்றீங்க. ஆனா சினிமால ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நெறையா. பட் இந்த படம் வந்து எழில் சார் எல்லாருமே சொல்றதுதான். அவரு நம்மள நடிக்க விட்டுருவாரு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. சூப்பரா பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன்னு அவரு 2 வார்த்தை தான் அங்கருந்து வரும். மானிட்டர் முன்னாடி உட்காந்துப்பாரு. ஒரு ஆக்ஷன், ஒரு கட் இது 2 தான் சொல்லுவாரு. வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டாரு. நாங்க மாட்டுன்னு நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றத பார்த்துப்பாரு. இல்ல மீதி எடிட்ல ஏதாச்சும் தூக்கிப்பாரு. அந்த அளவு தான். சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா? ஏதாவது சார் இந்த இடத்துல இத கொஞ்சம் ஏத்தட்டுங்களா? இது வேணாம்ப்பா. கொஞ்சம் நல்லா இல்ல. அவரு எது சொன்னாலும் சரி, நீங்க போட்டுக்கங்க, போட்டுக்கங்க, போட்டுக்கங்க அப்படி சொல்லுவாரு. அதேபோல லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா, லேடி கெட்டப் மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சது. ஸோ என்கிட்ட வந்து இல்ல பக்கம் லேடி கெட்டப் பண்ணா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்றுவேன். அதேபோல விமல் சார் வந்து நான் ஆக்சுவலா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகுனதுல எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாசத்துல ஒரு 25 நாள், 30 நாள் ஜாலியா பேசிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு சசிகுமார் சார், இன்னொன்னு விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியா பேசிப்பேன். "என்ன தம்பி என்ன பண்றீங்க? எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?" அப்படின்ட்டு இவரும் பேசுவாரு. சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி, பொறாமை எதுவுமே கிடையாது. யாரு வந்தாலும் சரி, அவங்க கூட ஜாலியா பழகக்கூடிய ஒரு இது. அந்த அளவு ஒரு இது. அவர் கூட பழகுனது. ரோபோ மாமா, ஜனா, ப்ரொடியூசர் சார் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாரு. என்ன வந்துட்டு போறாரு, ப்ரொடியூசர் சாரே வந்துட்டு போறாரு. என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்ல டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் சும்மா அப்படியே உங்கள பார்த்துட்டு சொல்லிட்டு போனேன். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணனை கூட்டு வந்து பார்த்து, இந்த மாரி ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து, எல்லார்ட்டயும் பேசி இந்த மாரி படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர். நீங்கலாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தரா சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா கூட வந்து அத சொல்லிட்டு போறது. ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ சோ மச் சார். சொன்ன மாரி அந்த ப்ரமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்ப எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்க எங்க வேணா சாப்பிடுங்க. அவங்க போட்டோம், கார குடுங்க, இது பண்ணட்டும். எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க் யூ சோ மச். அதாவது ரவி சார், சாம்சன்னு சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்ட வாங்கிப்பாரு. வாங்கிக்கிட்டு புகழ் நீங்க இந்த இடத்துல இத போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு என்ன ஒரு ஒரு பேப்பர குடுத்தாலும் அந்த பேப்பர 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு புதுசா வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன். எல்லாருமே கை குடுத்து அவ்வளோ அழகா, இல்ல நீங்க இந்த கவுண்டர் போடுங்க, நீங்க போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ சோ மச் எழில் சார். உங்கள மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்க சினிமால எப்ப காமெடி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலா இந்த தேசிங்க ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படிதான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இதுல ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில வருது அப்படின்னா, அதுல உழைக்கிறது அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம். ஆனா அந்த மரம் வெயில்ல நிக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மரம் இதுல பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்றது இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே வந்து அப்பா இந்த படம் இவ்வளோப்பா, இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்க போறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பா இதுல வந்து நீங்க கோவலன் அண்ணா சூப்பரா சொன்னாரு. உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களா எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், ஜூனியர்ஸ் யாருக்கா இருந்தாலும் இந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க மெனக்கணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் மெனக்கணும். ஈஸியா ஒரே வாரத்துல படம் நல்லா இல்ல, வேஸ்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து ஓடியார் ஆகட்டும்,
அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லுறீங்க படம் நல்லால. அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க. நீங்க நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே மாத்திக்கிறோம். ஈஸியா ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினது எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த சொல்லுமணி சார், உதயா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். புகழ் ஆக்சுவலாக இன்னைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேற்று குக்கு தூக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால எனக்கு இந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகா லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசலான்னு சார் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்ஸஸ் மீட்ல பேசுங்க. கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்குள்ள வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்தாலே ஒரு மெடிடேஷன் ஃபீலிங் வந்துடும், ஒரு தியானம் மாதிரி ஒரு உணர்வு. அது ஏன்னே தெரியாது. முதல்ல எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். தேசிங்க ராஜா 2 அதிரடியா இருக்கு பாடல்கள் எல்லாம். நீங்க சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம். ஆடியன்ஸ் எப்பவும் போல உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க. எழிலோட நாம பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்றதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குது. அதுல இருந்து மீண்டும் வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு 25 வருஷம் எடுத்துருக்காரு. அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் எங்க ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம். கரெக்டா? நம்ம கருப்பண்ணியப்பன் படம் பண்ணியிருக்கோம். ஜன்னலோரம் such a nice artist. அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே. பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா, மழை, எழில், அந்த எழில் அழகா இல்ல எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்ல, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமா. நிலா, மழை, எழில் அப்படின்னு சொன்னோம். அதை எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காங்க. அதனால எழிலா ரொம்ப எழிலா வந்துருச்சு. அந்த பாடல் அழகா வந்திருக்குது, அழகா அமைஞ்சிருச்சு. டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகளை நீங்க சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லல, அப்படி நீங்க சொல்லதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? அதுவும் தப்பு. வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸ், ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம்.
கிரியேஷன்ன்றது எளிது கிடையாது, அது தானாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம். உள்ள இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாயிடுன்றது கிடையாது, உள்ள இருந்தால் தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? கண்டிப்பா. அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்றது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் இன் பெட்டர் sonorous quality, sound quality and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கிருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது. அதனால வந்து டெக்னாலஜி வந்து பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங், இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்க கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. ஓ, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ சார். இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. நன்றி. I mean, it's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.